இதுதான் செமி ஆட்டோமேட்டிக் மோட்டர் கண்ட்ரோலர். இது நான் பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கியிருந்தேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போமா? இதில் 4 இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. பவரு, மோட்ரு ஆனு, டேங்க் எம்டி, டேங்க் ஃபுல்லு. இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலரு. டேங்க் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணிடும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணாது. நம்ம தான் மேனுவலாக ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகாதான் செக் பண்ணுவோம். இது இருந்த கண்டிஷன் அந்த மாதிரி. இதில் இன்புட் அவுட்புட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்புட்டில் வந்து 230 வோல்ட் கொடுக்கணும். ஓகே, சுவிட்சு போட்டோன்னே ஆன் ஆகிடுச்சு. ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மோட்ரு ஆன்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துல பவர் அவுட்புட் பவர் வந்துருச்சு. ஆஃப் பண்ணால் அவுட்புட் பவர் கட் ஆகிடுது. ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதான் ஃப்ளோட் கண்ட்ரோலரு. இது நம்ம டேங்க் உள்ளே செட் பண்ணியிருப்போம். அதுக்கு இதுலேருந்து அவுட் எடுக்கணும். டேங்க் வரைக்கும் ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்மளுக்கு எர்த்தெலாம் பாஸ் ஆகாது. 5 வோல்ட்டு தான் வரும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு சின்னதாக செட்டப் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸோட டாப்பில் ஒரு ஒயரும் பாட்டத்தில் ஒரு ஒயரும் இருக்குது. இதில் தண்ணி ஊற்றும் போது லெவலில் ரீச் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடுது பாருங்கள். இங்கே பாருங்கள், டேங்க் ஃபுல் லைட் எரியுது. இப்போ அவுட்புட்டில் கரண்ட் வராது. மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். சந்தையில் எடுத்ததுலேயே நல்லா ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இது நான் 250 வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வேணும்னா இதோட அட்வான்ஸ் மாடல்லாம் நான் சைடில் டேக் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.